गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यमङ्गलम् ரவி, நாம சந்தோஷமா இருக்கமாங்கிறது முக்கியம் இல்ல. உன் தங்கச்சி மாப்பிள்ள அவங்க சுகமா இருக்காங்களா அதுதான் முக்கியம். உண்மைதாமா. இவன் வேலை வெட்டி இல்லாதவன். இவனோட தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்தி வைப்பான்னு எத்தனை பேர் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. ஆனா ஏன் தங்கச்சி கல்யாணத்தை இந்த ஊரே பாராட்டும்படி எப்படி ஜாம் ஜாம் நடத்தின. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படியோ இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டாங்க. நீயும் ஒரு வேலைக்கு போயிருந்தா அவங்களெல்லாம் கெஞ்ச வேண்டியதில்ல பாரு. போனோம் இல்ல எதுக்கு போனோன்ற? எனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களே, அப்புறம் நான் எதுக்கு வேலைக்கு போனோன்ற? அம்மா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே, ஃப்ரெண்ட்ஷிப் உலகத்துல அதுக்கு ஈடு என்ன வேற எதுவுமே கிடையாது. அது எப்படியோப்பா. தலை பொங்கலுக்கு உன் தங்கச்சி மாப்பிளைய கூட்டிட்டு இங்க வரேன்னு லெட்டர் எழுதி போட்டிருக்கா. வரட்டும், தாராளமா வரட்டும். அவங்க வர புண்ணியத்திலேயாவது நீ செய்யற பலகாரத்தை எல்லாம் நானே தின்னுட்டு போறேன். நல்லா தின்னுட்ட. தீபாவளிக்கு 1/2 பவுன்ல போடுறேன்னு மாப்பிள்ளை கிட்ட சொன்னியே, மறந்துட்டியா? நானா மறப்பேன்? என் தங்கச்சி கூட ஒரு பட்டுப்படம் வாங்கி தரேன்னு தான் சொன்னேன். நீ சொன்னதை வச்சுதான் பொங்கலுக்கு 2 பேரும் இங்க வாங்கன்னு நான் லெட்டர் எழுதி போட்டேன். லெட்டர் எழுதி போட்டல்ல? போட்டல்ல? போட்டேன்டா. அப்ப கவலை விடு. நான் குளிக்கணும். வெந்நீர் போட்டு வச்சிருக்கியா? அடிச்சு போட. வெந்நீர் போட்டு ரொம்ப நேரம் ஆயிருச்சு. அது இந்நேரம் ஆறு போடப்பா. ஐயோ, சுத்த விளையாட்டு பிள்ளையா இருக்கிறான். நான் என்ன பண்றது? தம்பி, என் காமாட்சி வீடு வந்தாச்சு. காமாட்சி வீடு வந்தாச்சு. வந்துச்சா? வந்துருச்சுப்பா. அப்பாடா. ஏப்பா, வாடகை எவ்வளவுப்பா கொடுக்கணும்? 70 ரூபாய் 80 பைசா கொடு. ஏப்பா, நான் என்ன கிராமத்துல இருந்து வந்தவன் நினைச்சு ஏமாத்துறியா? எத்தனை வருஷமா எங்க அக்கா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா வந்திருப்ப, இப்பதானே என் வண்டியில வந்துக்கிற. இது அக்கா வீடு, இது அக்கா வீடுன்னு சொல்லிக்கினே புதுப்பேட்டை, ராயப்பேட்டை, வண்ணார்பேட்டை எல்லாத்தையும் சுத்தின்னு வந்து லாஸ்ட்ல சைதாப்பேட்டை டொக்குல வந்து நிறுத்தினியா? ஐயோ, பின்ன 70 ரூபாய் ஆவாத, 70 பைசா ஆவா? ஏப்பா, பட்டணத்துல இறங்கின உடனே ஒரு அருமையான வண்டி, செப்பு மாதிரி அதுல சக்கரம், ஆசையா ஏறி போகலாம்னு இதுல வந்தம் பாரு. ஏன் தப்பியா? இந்தா, இதுல நீ கேட்டதுக்கு மேலேயே இருக்கும். 70 80 எல்லாத்தையுமே நீயே வச்சுக்க. ஆளை விடு போ. அப்பாடா, ஆட்டோக்காரனோட பெரிய போராட்டமா போச்சு. அப்படி இருக்கட்டும் கரும்பு. அம்மா, இதுவே ஒரு பெரிய சுமையா போயிடுச்சு. ஏக்கா, ஏக்கோய், காமாட்சியக்கா, உள்ள என்ன பண்ற? அடடே, யாரு? சண்முக வேலா. வாப்பா, வா 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 வா. எப்படி இருக்கப்பா? சோழிய உருட்டி செம்புக்குள்ள போட்ட மாதிரி கல்ல 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 கல்லன்னு இருக்குமே அப்பா ஒரு சிரிப்பு. போப்பா, இந்த சிரிப்பை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. ஏன்பா, நீ வர்றேன்னு ஒரு கடுதாசி போட்டிருந்தா என் மவனை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருப்பேன் இல்ல? கடுதாசி எழுதி போட்டிருந்தா மட்டும் உன் மகன் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து தொபீர்னு குதிச்சிருவானா? சரி சரி சரி, உன் சம்சாரம், என் மருமக எல்லாரும் சேமமா இருக்காங்கல்ல? பகவான் புண்ணியத்துல அவங்களுக்கு எந்த குறையும் இல்லக்கா. ஏன் தம்பி, வர்றது வர்ற, அவங்களையும் உன் கூட கூட்டிட்டு வந்திருக்க கூடாது? அக்கா, உன்னையும் மருமகளையும் பார்க்கணும்னு அவளுக்கும் ஆசைதான். ஆனா நகரத்தை பார்க்க வாடினா நடுங்கிக்கிட்டே நடு வீட்டுக்குள்ள உருண்டுருவா. நான் இதையெல்லாம் சுமந்துட்டு வரதே பெரும்பாடு. இதுல அவளை எப்படிக்கா சுமந்துட்டு வர முடியும்? கொஞ்சம் உக்காரு, இது வர. சரிக்கா. டேய் ரவி, மாமா வந்திருக்காரா? அடடடடே, சண்முகல் மாமாவா? வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க மாமா? சௌக்கியமா இருக்கே? நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். முதல்ல இத புடி. என்ன மாமா இது? ஓஹோ, வருஷா வருஷம் உங்க அக்காவுக்கு இந்த சீர்லாம் கொண்டாந்து கொடுப்பீங்களே, இந்த வருஷம் எனக்கா? உங்க சொத்தெல்லாம் எழுதிட்டீங்களா? சொத்து பத்திரமா? மடையா, இது சொத்து பத்திரம் இல்ல, உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு பத்திரம். என்ன சொல்றீங்க? 10 நாளா ஒரு கம்பெனில நடையா நடந்து உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் இது ரொம்ப முக்கியம். தூக்கி எறியலாம். அதை நீங்களே வச்சுங்க மாமா. நீங்க எப்படி உங்க அக்காவுக்கு சீர் கொண்டாந்து கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஏன் தங்கச்சிக்கு என்ன சீர் கொடுக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதை ஏற்பாடு பண்ணதான் போறேன். போய் சீரோட வரேன். நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு அழகா ரெஸ்ட் எடுங்க. அப்ப இத வந்து வாங்கிக்கிறியா? அதை நீங்களே வச்சுக்கோங்க. பையன் வேகமா திருந்தி இருக்கிறான். இனி விவேகமா இருப்பான் போல இருக்கு.
நம்ம பொண்ணை இவனுக்கு கட்டி கொடுத்துற வேண்டியதுதான். ரவி வரான் பாடுறா. ஆமாண்டா, வர வேகத்தை பார்த்தா பாக்கெட்லாம் இருக்குடா. டேய் உங்களை எங்கெல்லாம் எவ்வளவு நேரம்டா தேடுறது? கழுத கட்டா குட்டி சோறு. வேற எங்க இருக்க போறோம்? ஒண்ணு தேட்டரு இல்லனா இங்க இருக்க போறோம். டேய் சும்மா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போய் தேவிமார் தரிசனம் தான். டேய் நீ வரியா? கோயிலுக்கு போயிட்டு வருவோம். டேய் இப்ப அதுவாடா முக்கியம். நான் எதுக்கு வந்தேன்னு யாராவது ஒருத்தராவது கேட்டீங்களா? கேட்கணும், தப்பு தான், சொல்லண்டா. நாளைக்கு என் தங்கச்சி கவிதா அவ புருஷனோட பொங்கலுக்கு வீட்டுக்கு வராடா. அவளுக்கு சீர்லாம் வேற செய்யணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. பாத்தியா, அப்பவே சொன்னேன். ஏறா தரேன்டா. இந்த ரொம்ப தேங்க்ஸ்டா மாப்ள. டேய் காலையில தான் ஃபீஸ் கட்டணும்னு போய் சொல்லி அப்பா கிட்ட 1000 ரூபாய் வாங்கினேன். டேய் ரவி, நல்ல நேரம்டா உனக்கு. நீங்க இருக்க வரைக்கும் எனக்கு எப்பவுமே நல்ல நேரம் தான்டா. சரி சரி, சீக்கிரம் போய் தேவையானதெல்லாம் வாங்கி வீட்டுல கொடு. ரொம்ப தேங்க்ஸ். சீவிடா வரேன். சரி. 1300 தான் இருக்கு. நமக்கு இன்னும் 2000 ரூபாய் தேவையாச்சே. மதன்கிட்டையும் ரங்காகிட்டையும் வாங்கியாச்சு. அடடா, பாஸ்கட்டையும் மூர்த்திகிட்டையும் மிச்சத்தை வாங்கிட வேண்டியதா. டேய் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். டேய் பாஸ்கர், ரவிக்கு நிறைய பணம் இருக்குடா. இத்தனை நாளா நாம தான் அவனுக்கு பணம் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம கொடுக்கறதுக்காக வரான் போல இருக்கு. இருக்கண்டா, பாத்துருவோம். இதுல 1300 ரூபாய் இருக்கு. எனக்கு இன்னும் எவ்வளவு தேவைப்படுது தெரியுமா? என்னடா முழிக்கிறீங்க? பொங்கலுக்கு கவிதாவும் மாப்பிள்ளையும் ஊர்ல இருந்து வராங்க. பொங்கலுக்கு சீர் செய்யணும் இல்லையா? அதான் ரங்கா கிட்டையும் மதன் கிட்டையும் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா, உங்ககிட்ட எவ்வளவு பணம் வச்சிருக்க? காலையில தான் எல்லா பணத்தையும் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். சரி, மோரத்தை கட்டி இந்தா. ஓகே, ப்ராப்ளம் சால்வ். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். என்னம்மா அப்படி பாக்குற? நாளைக்கு தங்கச்சிக்கு சீர் செய்யணும். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஜாலியா ஊரை சுத்திட்டு வரானு பாக்குறியா? அம்மா, வாழ்க்கை என்பது ஜாலி, அதை வாழ்ந்து பார்ப்பது ஜோலி. லா 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 லா. மா என்னம்மா நீ சும்மா ஊருன்னு இருக்க? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அம்மா, நாளைக்கு தங்கச்சிக்கு மாப்பிள்ளைக்கும் செய்ய வேண்டிய சீரெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். சும்மா ஜாம் ஜாம் பண்ணுவோம், கவலைப்படாத. அதுக்கு இல்லப்பா. அட நீ வேறம்மா, அதுக்கு இல்ல. பாக்கெட்ல பணம் இல்லைன்னு நினைச்சிடாதம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா வெயிட்டா கவனிச்சிருக்காங்க. அம்மா, மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, மோதிரம், தங்கச்சிக்கு புடவை எல்லாம் எடுத்துடலாம். கவலையே படாத. பாக்கெட்ல பணம் சும்மா நிறைய இருக்குமா. தம்பி, பாக்கெட்ல இருக்கிற பணம் கரையிலக்குள்ள எங்க பாக்கெட் கொடு. நீங்களா? நாங்களே தான். இந்த நேரத்துல வந்து கொடுத்த பாக்கிய கேட்டா எப்படி? பாக்கி பணத்தை கேட்கறதுக்கு நேரம் வர வேணுமா? என் தங்கச்சிக்காக பொங்கல் சீருக்கு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு வாங்கின பணம். இந்த நேரத்துல இத போய் கேட்டீங்கன்னா எப்படி? இந்த நேரத்துல தான் உங்ககிட்ட வசூல் பண்ண முடியும். தம்பி, நீங்க பணம் கேட்டா அள்ளி கொடுக்க நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனா நான் கொடுத்த பணத்தை யாரும் கொடுக்க மாட்டேன்டானே. நாங்க ஒண்ணு சும்மா கேட்கல தம்பி. உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு 3 பவுன் நகை வாங்கினீங்கல்ல, அதுல 1000 ரூபாய் பாக்கி. அதைத்தான் கேட்கறான். உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு புடவை எடுத்தீங்களா, அதுல 1000 ரூபாய் பாக்கி இருக்கு. அதை கொடுத்துட்டா கணக்கு முடிச்சலாம் பாருங்க. கல்யாணத்துக்கு வாங்கின மளிகை சாமான் பாக்கியம் கொடுக்கல, இந்த மாசம் வாங்கின மளிகை சாமான் பாக்கியம் கொடுக்கல. ஏதாவது கொஞ்சம் கொடுங்களேன். எவன்கிட்டயோ என்னென்னமோ சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அண்ணே, இந்தாங்க நகைக்கு. சரி, புடவைக்கு, மளிகை சாமானுக்கு. என்னப்பா அது? அவ்வளவுதாங்க வசூலு. ஏதோ எங்களுக்கெல்லாம் பாதி பணம் வந்துருச்சு. மீதிய அடுத்த பொங்கலுக்காக கொடுத்துருப்பா. வரட்டுமா? நல்லா இருப்பா. வாப்பா சாப்பிடலாம்.
கவிதாவும் மாப்பிள்ளையும் நாளைக்கு காலையில வரப்போறாங்க. நான் என்ன செய்ய போறேனோ என்னமோ. நீ எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பணத்தை அவனுங்க வந்து வாங்கிட்டு போயிட்டானுங்களே. அம்மா, அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை தானே அவனுக்கு கேட்டானுங்க. நீ ஏன் சும்மா கவலைப்படுற? கவலை விடுமா. சாம்பார் ஊத்து, இட்லி வேமா. நல்லா சாப்பிடுப்பா, சாப்பிடு. இங்க பார், எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அது அப்பப்ப நடக்கும், புரியுதா? இங்க பார், நீ ஒழுங்கா சாப்பிட மாட்ட, என்னையாவது ஒழுங்கா சாப்பிட விடு. வெய் ஊது. டேய் மதன், ரவி நம்ம கிட்ட பணம் கேட்டு வரும்போதெல்லாம் நம்ம கையில இருக்கிறதெல்லாம் கொடுத்தோம். ஆனா நமக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா அவன் ஹெல்ப் பண்ணுவானா? ஆமாண்டா, அவன் எப்பவுமே ஒன்னே டிராபிக் மாதிரி தான். இந்த நல்ல நாள் அதுவுமா 10 பைசா பாக்கெட்ல இல்லாம இருக்கும். ஆமா, இப்போ வந்துட்டு என்ன பண்றது? டேய் அடடே, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? என்னது இது? ஒருத்தன் கூட காணோம். பணம் கேட்க வந்த இடத்துல அவன் ஸ்பாட்லேயே காணாம போயிட்டான். மாமா, அடடே, வாங்க வாங்க வாங்க. ஏக்கா ஓடியா, இங்க யார் வந்திருக்கா பாரு. மகளும் மருமகனும் வந்தாச்சு. வாமா, வாங்க மாப்பிள்ள. சௌக்கியமா இருக்கீங்களா? பெட்டியை கொடுங்க மாப்பிள்ள. என்ன இப்படி இழைச்சி போயிட்டீங்க மாப்பிள்ள? போங்கம்மா, உங்களுக்கு எப்பவும் மாப்பிள்ளை தான் முக்கியம். என்ன கவனிக்க கவி, உங்க அம்மாக்கு நான் மருமகன் மட்டும் இல்ல, மகனும் தான். பைத்தியக்கார பொண்ணு. மாப்பிள்ளைய நாங்க நல்லா கவனிச்சாதான் அது உன்னை கவனிச்ச மாதிரி. ஏக்கா, வந்த பிள்ளைகளை வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒரு மண்டு. வாங்க, கூட்டிட்டு வா. வாங்க 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 வாக்கா. சாப்பிடுங்க மாமா. தம்பி சாப்பிடு. உட்காருங்க. அத்தை, மச்சான் எங்க காலையில இருந்து ஆளே காணோம். ஆமா, நானும் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. அண்ணன் எங்கம்மா போச்சு? ஏக்கா, தம்பி எப்ப போனா? அவன் காலையிலேயே புறப்பட்டு போயிட்டான்ப்பா. இந்த பாரு கவிதா, உங்களுக்கு இந்த பொங்கல் சீர் வாங்குறதுக்காக போயிருப்பான். ஏக்கா, இந்த நல்ல விஷயத்த பிள்ளைங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏமா, இத சொல்ல என்னம்மா தயக்கம்? ஏங்க, நான் சொல்ல எங்க அண்ணன் எது சொன்னாலும் கரெக்டா செஞ்சிருவாருன்னு. மாப்பிள, உங்க விரலை பார்த்து தான் மோதிரம் வாங்கணுங்கிறது இல்ல. 10 மணிக்கு நகை கடைக்குள்ள நுழைஞ்சிருப்பான். 10 டிசைன் பார்க்கணும்ல. அப்புறம் 11 மணிக்குள்ள ஜவுளி கடையில இந்த பட்டு வேட்டி பட்டு புடவையெல்லாம் எடுக்கிறதுக்கு நுழைஞ்சிருப்பான். அது பொம்பளைங்க சமாச்சாரம். கொஞ்சம் அப்படி இப்படி டைம் ஆகத்தானே செய்யும். இப்ப வந்துருவான். இதோ அண்ணன் வந்தாச்சு. ஏண்டா, தங்கச்சியும் மாப்பிள்ளையும் காலையிலேயே வந்துட்டாங்க. ஏண்டா, பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? என்னக்கா மகன்கிட்ட குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? மாப்பிள, வாங்கிட்டு வந்த சீர்வரிசையெல்லாம் தங்கச்சிக்கும் மாப்பிளைக்கும் கொடுங்க. அது அது வந்து ஏண்டா தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிற? ஏதாவது ஏற்பாடு பண்ணியா இல்லையா? மாப்பிள, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வாரி வாரி வழங்கி இருப்பாங்களே, இன்னைக்கு ஒண்ணும் கொடுக்கலையோ? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்ல மாமாவுக்கு. அது வந்துமா. என்னடா அது வந்து? இப்ப பதறி என்ன பிரயோஜனம்? 3 வேளைக்கு மூக்க பிடிக்க சோத்த போட்டு வெட்டி ஆபீசரா வளர்த்துட்ட. போதா குறைக்கு எப்ப பணம் கேட்டாலும் கொடுத்து உதவுறதுக்கு 10-12 ஃப்ரெண்ட்ஸ். விடிஞ்சா பொங்கல். துரை இப்ப என்ன செய்ய போறாருன்னு கேளு. ஏண்டா, உங்க அப்பா போன காலத்துல இருந்து உன்னை எப்படி எல்லாம் நான் வளர்த்தேன். இப்போ பிள்ளைங்க வந்து நிக்குதே, நான் என்னடா பதில் சொல்வேன்? பேசேன்டா. பேசாதக்கா. அவன் உதவா கரையா போனதுக்கு நீதாக்கா காரணம். 4 பேர்த்த காசு வாங்கி பிழைக்கிறத அவன் பெருமையா நினைக்கிறான். 4 பேரை போல உழைச்சி சம்பாதிச்சு 4 நல்லதை கெட்டதை பார்க்கணும்னு அவனுக்கு துப்பு இல்ல. வாழ போன தங்கச்சி வந்து அவளுக்கு வகதொகையா செஞ்சு பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை இல்ல. போதா குறைக்கு 10-15 பேர்த்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த வேலையை பார்த்து பிழைக்கிறதுக்கும் அவனுக்கு ஆசை இல்ல. மூஞ்ச பாரு, தொங்க போட்டுக்கிட்டு. நீங்க ஒண்ணும் ஆத்திரப்படாதீங்க, நான் அங்க கவனிச்சுக்கிறேன். டேய், குடும்பத்துல
தலை புள்ள ஆம்பளை புள்ளையா பிறந்தா குடும்ப தலை நிமிர்ந்து நிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்ன தலைகுனிய வச்சிட்டியடா. அக்கா உன் தம்பி நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ யார் முன்னாலையும் தலை குனிய மாட்டேன். போய் எடுத்துட்டு வாக்கா. போக்கா. ரவி, நான் இவ்வளவு நேரம் உன்னை பேசிட்டேன்னு தப்பா நினைக்காத. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி முதல் வருஷம் பொங்கல் சீர்வரிசை கொடுக்கிறது ஒரு கௌரவமான விஷயம்தான். எங்க அக்காவுக்கும் உங்க அப்பனுக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் நான் பொங்கல் சீர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கொடுப்பேன். அதே மாதிரி நீயும் ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு உன் தங்கச்சிக்கு சீர்வரிசைகளை செய்யணும்னு ஆசைப்படுறேன். உண்டாக்கா? ரவி, இந்த மோதிரத்தை மாப்பிள்ளை கையில போடு. நீங்களே போடுங்க மாமா. நீ போடு, அதுல விஷயம் இருக்கு. போடு. இந்த குங்குமத்தை எடுத்துக்க. இந்த இன்னையில இருந்து மாப்பிள்ளை பேண்ட் போடட்டும். பேண்ட் சட்டையை கொடு. உன் தங்கச்சி கவிதாவுக்கு பட்டு புடவையை கொடு. வா. இப்ப என்ன பண்றீங்க? 2 பேரும் ரவி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அம்மா, மாமா கால்ல விழுந்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அப்படி அக்கா சொன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க 2 பேரும் கால்ல விழுங்க, ஆசீர்வாதம் பண்ணிடுறேன். கால்ல விழுங்க. தீர்க்காயுசா இருங்க. எழுந்திருங்க. வாழ்க வளமுடன். என்ன ரவி காணோம்? எங்க போனான் திடீர்னு? என்ன எல்லாரும் தவிச்சு போயிட்டீங்க? ஒரு மாதிரி பாக்குறீங்க. கஷ்டம் வரும்போது நண்பர்கள் உதவுவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு சொல்லி என் நண்பர்கள் நிரூபிச்சிட்டாங்க. வாழ்க்கைங்கிறது என்னன்னு சொல்லி நீங்களும் எனக்கு புரிய வச்சிட்டீங்க. மாமா பாத்தீங்களா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க வாங்கி கொடுத்தது. நான் நீங்க வாங்கி கொடுத்த இந்த வேலைக்கு அதே கம்பெனில வேலையில சேர போறேன். ரொம்ப நல்லது. அப்ப வர தை மாசம் என் பொண்ணு இந்த வீட்டு மருமக தான். அக்கா, உனக்கு நான் இப்ப கொடுத்த பாரு பொங்கல் சீர். இது வரப்போற தை மாசம் என் பொண்ணு பிள்ளைக்கும் அட்வான்ஸ் பொங்கல் சீர்வரிசை. ரொம்ப சந்தோஷம்.